அப்பா, ஒரு வழியா ஒழிஞ்சுதுங்க. இந்த மனசாட்சி சொன்ன மாதிரி மந்திர புஸ்தகத்தோட கடைசி பக்கத்தை படிச்சிட வேண்டியதுதான். கடவுளே, கடைசி பக்கத்தை படிக்க போறேன். எல்லா பக்கத்துலயும் இருக்கிற மொத்த பலனும் முழுசா கடைசி பக்கத்திலே கிடைச்சிடணும். அந்த ஒரே ஒரு பக்கத்து பலனால நான் உலக கோடீஸ்வரி ஆயிடணும். முதல் பக்கத்தை படித்து அதன் பலனை அடைந்த பிறகுதான் அடுத்தடுத்து புத்தகத்தின் பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டி படித்து பலன் பெற வேண்டும். 3 பக்கங்களை பார்த்து பலன் அடைந்துவிட்டு 4, 5, 6 என வரிசையில் பக்கங்களை பார்த்து பலனடையாமல் பேராசையால் கடைசி பக்கத்தை பார்த்து படித்து பலனடைய முற்பட்டதால் இந்த பிரம்மேந்திர பிதுரார்ஜித பிருகு மந்திர புத்தகத்தின் விதிப்படி இதுவரை அடைந்த எல்லா பலனும் பணமும் பொருளும் மாயமாகி போகும். மாயமாகி போகுமா? ஐயோ, போச்சே போச்சே போச்சே. ஐயோ, தெரியாம கடைசி பக்கத்தை படிச்சுட்டேனே, தெரியாம கடைசி பக்கத்தை படிச்சுட்டேனே. எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, போச்சே. ஐயோ, எல்லாம் போச்சே போச்சே. ஐயோ, ஐயோ, என் பணம் போச்சே. மொத்தம் இருக்காரு பாப்போம். ஐயோ, என் மரகத மணி மாலையும் போச்சே. ஐயோ 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 ஐயோ. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பண்டு, சொல்லுங்க சிறீரி. பண்டு, நீ ஒரு பித்தலாட்டக்காரி. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நீ வந்த விஷயத்த சொல்ல. உன்னை போல் தானே உன் மனசாட்சியும் இருக்கும். அது கூட தெரியாமல் மனசாட்சியின் பேச்சை கேட்டு இப்படி உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக் கொண்டாயே. பேராசை பெருநஷ்டம் என்பது இதுதான். நான் போகிறேன். போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இருந்த காசெல்லாம் போச்சு. மரகத மணி மாலையும் போச்சு. இந்த லட்சணத்துல 5 கோடி 50 கோடி. அப்பப்பப்பப்பப்பா. பண்டு, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதடி. அடுத்த கான்செப்ட்ல அடிப்போண்டி கோடி கணக்குல. என்ன பாட்டு பாடி துள்ளி குதிக்குது? வாயில எலுமிச்சை சாறு பட்ட குழந்தை மாதிரி மூஞ்ச புளிப்பா வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன ரொம்ப இனிப்பா வச்சிருக்கு? எப்படி வச்சா என்ன பார்க்க சகிக்காது, அது அடுத்த விஷயம். ஒரு வருஷம் அந்த பார்வை பார்க்க
என்ன மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது டிவி சேனல்ல டான்ஸ் ஷோல கலந்துக்க போறீங்களா? நீங்க பாட்டுக்கு தனியா ஆடி பாடிக்கிட்டு இருக்கீங்க. கொலம்பஸ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு சமையல் நல்லா பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, என் மாமியார் போய் சேர்ந்துட்டாங்க. ஐயோ, பண்ணு மேடம் என்னாச்சு? எப்ப இந்த மாதிரி ஆச்சு? உடம்பு சரியில்லாம போய் சேர்ந்துட்டாங்களா? இல்ல நீங்களே போட்டு தள்ளிட்டீங்களா? நீ நினைக்கிற மாதிரி அந்த போய் சேர்ந்துட்டாங்க இல்ல. ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அவங்க நேத்து நைட் ட்ரெயின் ஏறினவங்க இப்பதான் ஊருக்கு போய் நல்லபடியா சேர்ந்துட்டாங்களா. ஒரு வாரத்துக்கு திரும்பி வரவே மாட்டாங்க. சரி, மாமியார் ஊருக்கு போனதுக்கும் ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் நீங்க பாடினதுக்கும் சம்பந்தமே இல்லையா? சிச்சுவேஷன் ஒட்டலையே. ஐயோ கொலம்பஸ், தமிழ் சினிமாவுல மாமியார் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஹாப்பியா பாடுற சிச்சுவேஷன் சாங் எதுவுமே இல்ல. அதனாலதான் எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடினேன். அப்போ பண்டு மேடம் வர வரைக்கும் அவங்க டார்ச்சர் இருக்காது. ஜாலிதான் எனக்கு. ஏய், நான் உங்களோட மருமகன், நான் சந்தோஷப்படுறேன். நீ எதுக்கு சந்தோஷப்படுற? என்னங்க இப்படி கேட்டீங்க? நான் இன்வெஸ்டிகேஷன்ல எவ்வளவு பெரிய கிங் மேக்கர். ஆனா மரியாதை இல்லாம அவங்க என்ன மாடு மேய்க்கிற மாதிரி டேய் அத சைடா டேய் இத சைடான்னு வேலை வாங்குறாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா இல்லங்க, அழுக்கா கூட பிடிக்கலங்க. அதான் அவங்க இல்லாத நாட்கள்லாம் ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் என்ஜாய்மெண்ட். அவங்க இல்லனா என்ன, அவங்க இடத்துல நான் இருந்து ஒன்னு டிஃபரெண்டா டார்ச்சர் கொடுப்பேனே. என்னங்க மாமியார் மருமகளை சேர்ந்து என்ன ஷிஃப்ட் போட்டு டார்ச்சர் பண்றீங்க? இப்ப எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஹேய், இந்த வீட்ல நீ என்ன வேலை செஞ்சேன்னு ரிசைன் பண்ண போற? அப்ப நான் எந்த வேலையும் செய்யாம இந்த வீட்ல வெட்டியா இருக்கேன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, எதுக்கும் உதவாம உதவாக்கறையா உதவாங்கிட்டு இருக்கிறதுக்கு வெக்கோ மானம் சூடு சொன்ன இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்ன சொன்னீங்க? என்ன பார்த்தா சொன்னீங்க? உன்னை பார்த்துதான் வெக்கோ மானம் சூடு சொரண இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. விடை எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாவா. போதும் நிறுத்து. நல்ல பாட்டை நீ பாடி கெடுத்து வைக்காத, நிறுத்து. ச்சே, சும்மா இருக்கிற சோப்லாங்கி உனக்கு சூப்பர் ஸ்டார் சாங் கேக்குதா? இந்த பேர் உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் செட் ஆல, வேற ஏதாவது பாட்டு இருந்தா பாடு. ச்சே, பாட்டு பாடி மூடு ஸ்பாயில். ஆமா ஆமா, நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. ஆமா மேடம், என்ன திமிருந்தா அந்த பிச்சைக்காரங்க நேரா வீட்டுக்குள்ள வருவாங்க. வரட்டும் கால உடைக்கிறேன். அவங்க பிச்சைக்காரங்களா? அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொன்னேன். என்ன சொன்ன? அம்மா ஹாய் கௌஷி. ஹாய் ஹாலா. ஹாய் இல்ல நீங்க பண்ணீங்கல்ல. ஏய் கௌஷி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அத அவங்க எண்ணி இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்க? என்ன சொன்ன? இல்ல நீ ஞாபகம் வச்சுக்கலன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் கௌஷி, யாரடி இது? கோத்துல பஃபூன் வேஷம் போட்ட மாதிரி இருக்கான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அனுஷ்கா தமன்னா மாதிரி இருக்கீங்க. இதுங்கெல்லாம் என்ன வந்து பேசுதுங்க? பேச்சா பாரு பேச்சா. இவன் பேசுறத பார்த்தா உன் ஹஸ்பண்டோட அல்ல கை மாதிரி தெரியுது. ஹலோ, நான் ஒன்னும் அவருக்கு அல்ல கை இல்ல. மாதவன் சார் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேன் பார்க்கும்போது பாதியில கிளம்பி வந்துட்டீங்களா? தலைமுடியா இப்ப பப்பர பேன் இருக்கு. நோ கூட லூஸ் ஹேர் விட்டுருக்கேன். அப்ப நான் யாரு? லூஸ் தான். பாத்தீங்களா சிரிச்சு கன்ஃபார்ம் பண்றீங்க. இது எனக்கு பெரிய மேட்டரே இல்ல. ஹலோ மிஸ்டர் பெதுவெட்டு, நீங்க காமெடி பண்றேன்னு ரொம்ப ட்ரை பண்றீங்க, ஆனா அது உங்களுக்கு சுத்தமா வரல. சரி, எனக்கு வரல, நீ தான் ட்ரை பண்ண பாப்போம். கௌஷி, இது காமெடி. அது கௌஷி பெரிய சார்லி சாப்ளின் பேத்தின்னு நினைப்பு. ஓபன் பண்ணா அப்படியே ஜோக்கா கொட்டுவாங்க. சார்லி சாப்ளின் எப்படா வாய் விட்டு ஜோக் சொன்னாரு? இப்ப இந்த கரெக்ஷன் ரொம்ப முக்கியமா? ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விட்டுருங்களா? ஃப்ளோல இன்னொரு தடவை அப்படி வந்துச்சு, அப்புறம் குத்துற ஃப்ளோல ரத்தம். போதும் நிறுத்து கௌஷி. வாட் இஸ் திஸ்? பாரு, என் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க, வா வீட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம்னு கூப்பிட்ட. எங்க வந்தா இந்த ஆளு உன் மாமியாரை விட ரொம்ப டார்ச்சரா இருக்கான். ஹேய்,
இன்னும் 10 நிமிஷம் தாண்டி. அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ, எனக்கே தெரியாம எனக்கு எப்படி நிறைய வேலை ஓ இருக்கும்? அப்படியா? துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைச்சு வைக்கணும். 10 நிமிஷத்துல குப்பை வண்டிக்காரன் அப்படின்னு விசில் அடிப்பான். வீட்ல இருக்கிற மொத்த குப்பையும் அள்ளி கொண்டு போய் கொட்டணும். ஹலோ ஹலோ, இதெல்லாம் என் வேலை இல்ல, உங்க வேலை. என் வேலையே தான் இருந்தது குழம்பு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். சோ நாங்க ஜாலியா ஜலபல டான்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த வேலையில நீ ஏன் செஞ்சிரு. என்ன ஃபீல் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். போய் நொர தளத்தல நல்ல ஸ்ட்ராங்கா 3 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. முடியாது. நீ மட்டும் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வரலன்னு வெச்சுக்கோயே, அப்புறம் அடிக்கிற அடியில உனக்கு நொர தள்ளுண்டா. அவனே அவனே இதுங்களோட நட உட பாவனை எதுவுமே சரியில்லையே. என்னடா புலம்புற? யார்கிட்ட? பெரிய ஜாக்கி சான் பேத்தின்னு நினைப்பு. கம்பி மேல நடக்கிற குடும்பத்துல பிறந்தது நான் பில்டப். ஸ்டாப் இட். ஏய் மேன், எதுக்கு உள்ள வந்த? வாட் இஸ் திஸ் மேன்? கதவு தட்டிட்டு உள்ள வந்த மேனஸ் இல்ல. சீ, இப்படி அடுத்தவங்க வீட்ல வந்து சாவ் டான்ஸ் ஆடுறதுக்கு ரிஹர்சல் பார்த்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு மேனஸ் இல்ல? இந்த பக்கம் வா. ஸ்டூபிட் ஸ்கவுண்டர். இது ஒண்ணு சாவு காட்ற டான்ஸ் கிடையாது. தெரியும், சாவுக்கு ஆடுற டான்ஸ் கூட சிம்பிளா இருக்கும். ஆனா நீங்க ஆடுற டான்ஸ் பார்த்தா எல்லாருக்கும் நோ வந்துரும். அதனால தான் இத சாவ் டான்ஸ்னு சொன்னேன். பிரேக் டான்ஸோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? சரிதான், கழுத்தை வெட்டின ஆடு துடிக்கிற மாதிரி ஆடி இருந்தீங்களே, இதெல்லாம் பிரேக் டான்ஸா? பிரேக் டான்ஸா? சொல்லு. புடிங்க 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 புடிங்க. எதுக்கு எங்க சாவியை கொடுத்த? உங்களுக்கு காக்கா வலிப்பு வந்ததுல, அதுக்காக தான். எங்க பாஸ் மாதவன் சார் வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன கேள்வி கேட்பாரு? குரூப் 4 எக்ஸாம்ல கேட்பாங்களா, அந்த கேள்வி எல்லாம் கேட்பாரு. ஆளை பத்தியா நல்லா. ஏண்டா, நான் ஊர்ல இல்லாதப்போ என் பொண்டாட்டி காக்கா வலிப்பு வந்துருக்கு, கொத்து சாவியை கையில கொடுத்து காப்பாத்த வேணாம் அப்படின்னு கேட்க மாட்டாரு. அப்படி கேட்டா என் மூஞ்ச நான் எங்க எடுத்து போய் வச்சுப்பேன்? அடக்காட்டுல வைப்பேனா? ஏய், என்ன கலாய்க்கிறியா? ஓ, நான் கலாச்சாரத்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சூப்பர். மேடம், நீங்க இந்த குடும்பத்தோட குத்து விளக்கு. இதுங்க ரெண்டும் மேண்டில் போன பெட்ரமர்ஸ் லைட். இதுங்க கூட சேர்ந்து தையத்தக்கன்னு ஆடுறீங்களே, பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன் வாய் கிழிக்க போறேன் பாரு. என் வாய் கிழிக்கிறது இருக்கட்டும், முதல்ல கிழிஞ்சு போன உங்க வாயை தேய்ங்க. இப்ப என் காது கிழியுது. முதல்ல ஊஃபர்ல பாடுற உங்க உடான்ஸ் டான்ஸா உடனே நிறுத்துங்க. ஏங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜோக் இல்லைங்க. நல்ல ஜோக் சொல்லும்போது சிரிக்க மாட்டீங்க, இந்த சப்ப ஜோக் இப்படி சிரிக்கிறீங்க. இந்த பாட்டு ஒண்ணு ஊஃபர்ல கேக்கல, ஏய் செல்போன்ல தான் கேக்குது. என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு செல்போன்ல வீடியோ எடுக்கிற மாதிரி பாட்டு கேக்குது? எஸ், இது ஆண்ட்ராய்டு மொபைல். ஆண்ட்ரியா மொபைல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க எந்த செல்போன்ல பேசுவாங்க? ஓ, ₹1 காயின் போட்டு பப்ளிக் பூத்துல பேசுவாங்களா? இது ஒண்ணும் ஆண்ட்ரியா மொபைல் இல்ல, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல். ரேட் 40,000 ரூபீஸ். ஓஹோ, இதுல ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் கேட்டா பாக்ஸிங் கிளவுஸ் போட்டு பஞ்ச் பண்ற மாதிரி கும்மு கும்மு கும்னு இருக்குங்க சவுண்ட். ஏங்க 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 ஒரே ஒரு வாட்டி நான் தொட்டு பார்க்கவா? பொண்ணு இல்லைங்க, போனுங்க. இந்தா. ஐயோ, நான் அழகு, நான் அழகு, நான் சைனிங். ஐயோ, என்னங்க இது? 40,000 ரூபான்னு சொன்னீங்க, ஒரு வாட்டி கீழே போடுறதுக்கு அப்பளமா நொறுங்கி போச்சு. என் செல்போன்லாம் 40,000 வாட்டி கீழே போட்டிருக்கேன், ஆனா ஒரு வாட்டி கூட உடஞ்சதே இல்லைங்க. அந்த ரேட்டு வெறும் 2,500 ரூபா மட்டும்தான். கடைக்காரவங்க நல்லா ஏமாத்திருக்காங்க. இருங்க இருங்க, தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் பெருக்கி விட்டுறேன். பரதேசி பண்ணாத. அவ காஸ்ட்லி மொபைல் எப்படி நொறுக்கிட்டு பெருக்கி விட்டுறேன்னு சொல்றியா? பாவம், இந்த போன் அவ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சிட்டு இருந்தா தெரியுமா? பாய் ஃப்ரெண்ட் மாதிரியா? அப்ப அடிக்கடி மாத்துவாங்களா? என்ன பிரில்லியன்ட்டா பேசுறதா நினைப்பா? இத பார், மரியாதையா 40,000 ரூபாய் எடுத்து வச்சிட்டு இங்க இருந்து மூவ் பண்ணி போ. எது 40,000? என் ரேஞ்ச் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் அந்தஸ்து என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க,
பாக்கெட்ல 10 பைசா கூட இல்ல. அதனாலதான் இந்த வீட்டுல ஒண்டு கொடுத்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர், எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப எனக்கு பணம் வரல, உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். நீங்க என்ன அடிச்சு கொள்ளுங்க, எனக்கு அடிச்சு துப்புங்க, நான் துடிச்சு சாகுறேன். ஆனா என்கிட்ட ₹1 கூட இல்ல. வெக்கத்தை விட்டு சொல்றேங்க. வீட்டுக்கு போறதுக்கு பஸ் கூட காசு இல்லைங்க, நடந்தாங்க போகணும். ஆக்சுவலா நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுப்பீங்களா? லிஃப்ட் கொடுக்க சொன்னா லெஃப்ட்ல கொடுக்குறாங்க. ரைட்ல நான் கொடுக்கவா? ஹேய், இந்த பார், நீ அந்த செல்ல வேணும் தானே உடைச்ச? சொல்ல வேணும் தானே உடைச்ச? வேணும்னா திருடி தானங்க போயிருப்பா. கீழே போட்டு யாரும் உடைப்பாங்களா? கை தவறி விழுந்ததை நீங்க தான் பாத்தீங்க. ஐயோ, போலீஸ் வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன போட்டு கொடுத்துறாதீங்க. சைரன் சவுண்ட் கேட்டு பாருங்க. போலீஸ்டா வளரா. நீங்க அழுதீங்களா? எங்க இன்னொரு வாட்டி அழுங்க. ஐயோ, இந்த வாயில இருந்து இப்படி ஒரு அபாயகரமான குரலா? சூப்பர். ஏங்க நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க இப்ப செய்யற வேலையை ரிசைன் பண்ணிட்டு போலீஸ் ஜீப் மேல போய் உட்காந்துக்கோங்க. சைரனுக்கு பதில் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஜீப் போயிடுச்சுங்க. ஏய், ஐயோ, சரி நீ அழாதடி, அழாத. இருங்க. அவங்க செல்போனுக்கு அவங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்தட்டும். இல்லன்னு வச்சுக்கோங்க, துக்கம் தொண்டை அடைக்கும். ஏய் லூசு கொலம்பஸ், ஏடா கூடமா பேசிட்டு இருந்த. நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பயமுட்டு சும்மா சமாதானப்படுத்துற. இப்படி வா. ஐயோ, அழவி. சரி வேணா, இந்தா என் செல்போனை தரேன். பூசு வர வரைக்கும் இதை ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. இருங்க, நான் பண்ண பாவத்துக்கு நானும் ஒரு செல்போன் தரேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. லெஃப்ட் காதுக்கு ஒண்ணு, ரைட் காதுக்கு ஒண்ணு வச்சு பேசுங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு 2 புவர் ஃபேமிலி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. என்னையா 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு செல்லா? இல்லங்க, 2 செல்லுங்க. இந்த மாதிரி 100 செல்லு கொடுத்தாலும் உடைஞ்சு போன என் செல்லு மாதிரி வராது. ஆமா, வராது. ஏன்னா உங்க செல்லு உடைஞ்சு போச்சு, எங்க செல்லு இன்னும் உடையல. ஹலோ, இந்த ரவுடிசம் எல்லாம் வேணாம். என்னடி சாதாரண செல்போன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? என்னது சாதாரண செல்போனா? அது ஒரு மினி கம்ப்யூட்டர். அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? சாட் பண்ணலாம், வீடியோ கால்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா பேசிக்கலாம், போட்டோ எடுத்து கருப்பா இருக்கிறவங்கள வெள்ளையாக்கலாம், வெள்ளையா இருக்கிறவங்கள கருப்பாக்கலாம், ஒல்லியா இருக்கிறவங்கள குண்டாக்கலாம், குண்டா இருக்கிறவங்கள ஒல்லியாக்கலாம், தலையில முடி இல்லனா முடி வச்சுக்கலாம், முடி அதிகமா இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஷாப்பிங் போகாமலே வீட்ல இருந்தபடியே எவ்வளவு வேணும்னாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வீட்ல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் விக்கலாம், புது பொருளை வாங்கிக்கலாம். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அத போய் இப்படி சொல்லிட்டியேடி. சரி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டி. சாரிடி, சாரி. எப்படி எதனால உள்ள போய் என் கையால போட்டு உடைச்சிட்டு? நிறுத்து. ஏய், நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த செல்போன் மேல ஆசை வந்துருச்சுடி. அதே மாதிரி மொபைல் நானும் ஒண்ணு வாங்கி ஆகணும். நானும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அவ்வளவு காசு என்கிட்ட இல்லையா? என்ன செய்வேன்? என்கிட்ட கூட தான் இல்ல. என்கிட்ட கூட தான் இல்ல. என்கிட்டயும் தான் இல்ல. இப்போ நம்ம 4 பேரும் அந்த மாதிரி செல்லு வாங்கணும்னா 40,000 4 1,20,000 ரூபாய். கணக்குல ஆசிட ஊத்த. ஏன் உன் மூஞ்சில ஆசிட ஊத்த? மொத்தமே 1,60,000 ரூபாய் தான். அத ஆயிட்டு போட்டோம். அவ்வளவு காசு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேர்வை சிந்தி சின்சியரா நம்ம எல்லாரும் அயராது உழைக்கணும். டெக்னாலஜில எல்கேஜி லெவல்ல இருக்கிற இந்த கொலம்பஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல ஆப்ரகாம் லிங்கனுக்கே சவால் விடுவான். புரியுதா? எல்லாம் ரெடியா இருக்கும் உழைக்கிறதுக்கு. செத்து போனவர்கிட்ட இவன் எப்படி சவால் விடுவான்? டெக்னாலஜிக்கும் ஆப்ரஹாம் லிங்கனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் கிடக்குறான் லூசு, விடுறி. ஏ மாலா, நீ ஒன்னும் கவலைப்படாத. புது செல்போன் எப்படியாவது நம்ம வாங்குறோம். நான் இருக்கேன். ஐயோ, போட்டோல கலர் கம்மியா இருந்தா கலர் ஆக்குமாமே. அந்த செல்போனை வாங்கி கச்சாக்னு போட்டோ எடுத்து கலர் பண்ணி FB-ல போட்டு 20,000 லைக்ஸ் வாங்குறேன். இத மட்டும் அந்த பண்டரி பாய் பார்த்தா அப்படியே வயிறு எரிஞ்சு செத்து போயிடுவாங்க. இது அந்த பண்டரி பாய் மேல சத்தியம்.